சின்ன மருமகனே, வாங்கத்த. யானை புகுந்த வெங்கல கடன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி இருக்குங்கறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன மருமகனே. நீ வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு போனல்ல, ரணகலம் ஆயிடுச்சு. பிரபு அவ்ளோ கோவப்பட்டு அடிச்சப்புறமோ அண்ணிதான் கொலகாரி அண்ணிதான் கொலகாரின்னு விடாம சொல்லிட்டு இருந்த பாரு. அது சூப்பர் சின்ன மருமகனே. சத்தியமா சொல்றேன், இந்த செந்தில் மட்டும் ஆம்பளை பிள்ளையா பிறக்காம பொண்ணா பிறந்திருந்தான்னு வச்சுக்கோ, உனக்கே அவனை கட்டி வச்சிருப்பேன். ஆதிரைக்கு போட்டியா சின்ன மருமகளா களை இறக்கி ஆதிரைய ஓட ஓட விரட்டி அடிச்சிருப்பேன். அது இப்ப முடியாம போச்சேன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ஆத்திரமாவும் இருக்கு, அழுகையாவும் வருது. அத்த, நீ எதுக்கு எமோஷன் ஆகுற? எப்படியும் அந்த ஆதரையை நான் வீட்டை விட்டு ஓட ஓட விரட்ட தான் போறேன். நீ அதை பார்க்க தான் போற. ஏன் இப்ப வண்டி நிறுத்திட்டீங்க? நான் நிறுத்தல ஆதிரை. நீங்க நிறுத்தலன்னா வேற யார் நிறுத்துவா? யாரும் நிறுத்தல, பைக்கு தானா நின்றுச்சு. ஒரு நிமிஷம் இறங்க. சின்ன மருமகனே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ அப்பப்ப வீட்டுக்கு வந்து ஏதாவது ஏழ்றைய கூட்டிக்கிட்டே இரு. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். புரிஞ்சுதா? சரி சரி, நான் வரேன். ஐயோ, இவங்க எப்படிங்க? என்னாச்சு? தெரியலையா ஆதிரை? பெட்ரோல் இருக்கா இல்ல அதையும் போடாம விட்டீங்களா? பெட்ரோல்லாம் இருக்கா ஆதிரை, என்னன்னே தெரியல, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இரு இரு, கார்த்திக் கிட்ட சொல்றேன். சின்ன மருமகனே, சின்ன மருமகனே, என்னத்த? இங்க வா. ஏன் அத்தா வேலை இருக்குத? நீ வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இப்படி வா, ஏன் சொல்றேன், சீக்கிரம் எந்திரிச்சு வா. என்னத்த? வாப்பா, வா வா, சீக்கிரம் வா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு சின்ன மருமகனே. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. உங்க அண்ணன் அது கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். என்ன சின்ன மருமகனே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? போ போய் என்னன்னு பாரு. அத்த, நான் எதுக்கு போய் பார்க்கணும்? ஐயோ, பார்த்தா தானே ஆதிர கிட்ட ஏதாவது வம்பு எடுக்க முடியும். போ சின்ன மருமகனே. இப்ப வேணாத்த. என்ன சின்ன மருமகனே இப்படி சொல்ற? ஆதிர உனக்கு மெக்கானிக் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் தராததையும் உன்னை போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினதையும் மறந்துட்டியா நீ? அதை எப்படித்தான் நான் மறப்பேன்? அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கோ. ஒரே ஒரு பால்ல மட்டும் சிக்ஸர் அடிச்சா ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு பால்லையும் சிக்ஸர் அடிக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். போ மருமகனே, போய் ஆதிரிய நல்லா அசிங்கப்படுத்து. சரி போ. சரி சின்ன மருமகனே, நீ போய் உன்னோட ஆட்டத்தை ஆரம்பி. நான் அப்படியே நைஸா நழுவிடுறேன். இல்லனா நான் மாட்டிப்பேன். சரிதா. டேய், கடையை பாத்துக்கோ. என்ன பைக் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா அண்ணா, இப்படி வாண்ணா, நான் பாத்து. ஒன்னும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். அண்ணா, பைக்கை பத்திலாம் உனக்கு தெரியாதுண்ணே, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. என்ன தெரியாது? நீ என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஏங்க இருங்க, இவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அன்னைக்கு உன்னை கொலைகாரின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இப்ப பைக் சரி பண்றானா? எவ்வளவு திமிரு இவனுக்கு. டேய், உன் மேல எவ்வளவு கொலவெறியில் இருக்குன்னு எனக்கே தெரியாது. மரியாதையே போயிடு. ரோடும் கூட பார்க்காம உன்னை அடிச்சே கொன்றுவேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? கார்த்தி, எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் தேவையில்லை. அவன் வேலையை பார்த்துட்டு போக சொல்லு. அண்ணி, நான் என் வேலையை பார்க்க தான் வந்திருக்கேன். இப்ப நான் உங்க குழந்தைனாரும் இல்ல, இவரு தம்பியும் இல்ல. இப்ப நான் ஒரு மெக்கானிக் பையன். டேய் அண்ணி, உங்களுக்கு தெரியும்ல அண்ணி, இதோ இதான் என் கடை. இந்த மாதிரி ஏதாவது ரிப்பேர் ஆன பைக்கு வந்தா தானே என் பொழப்பு ஓடும். இந்த ஏரியால வேற மெக்கானிக் ஷாப்பே கிடையாது. 2.5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போகணும். டேய், அப்படி போனாலும் பரவாயில்லடா, ஆனா உன்னோட ஹெல்ப் தேவையில்லை, போடா.
ஆதிர நான் உனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு போயிரு. நான் ஏதாவது நல்ல மெக்கானிக் ஷாப்பை பார்த்து பைக்கை சரி பண்ணிட்டு வரேன், சரியா? இரு வரேன். ஆட்டோ சார் சவாரி இருக்கு சார். போங்க. ஆட்டோ அண்ணே அண்ணே சவாரி சார் ஸ்கூல் சவாரி இருக்கு. சரி போங்க. அண்ணி இது பிஸியான நேரம். இந்த நேரத்துக்கு இங்க ஆட்டோலாம் கிடைக்காது. நான் பைக் ரிப்பேர் பண்றேன், அதுக்கான கூலியை கொடுத்தா போதும். ஆதிர இவனை போக சொல்லு. ஏங்க பைக்கை யாராவது ஒரு மெக்கானிக் சரி பண்ணி தானே ஆகணும். அது கார்த்திக்கிட்டே கொடுக்கலாமே, பாத்துக்குவான்ல அவன். வேணாம் ஆதிர. பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், வீட்டுக்கு போகணும்.